சுடரேந்தி பட்டொலி வீசி திகழ வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் சூரிய மகள் 2025 விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சூரிய மகள் சிலையை திறந்து வைக்கவும், பல்வேறு துறைகளை சிறந்து விளங்கி சாதனை படைத்துள்ள சாதனை மகளிர்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகளை வழங்கவும் வருகை புரிந்துள்ள அன்பிற்கு இலக்கணமாக இருக்கும் எங்களுக்கு பாசமிகு பெருமிதற்குரிய அந்நியார் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன், மக்கள் முதல்வர் நம் தளபதியாரின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் மனிதநேய விழாவாக கொண்டாடி வரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை அன்போடு வரவேற்கிறேன். சாதனை மகளிர்களுக்கு விருதுகளை வழங்க இந்நிகழ்ச்சியில் வருகை புரிந்துள்ள தந்தை பெரியாரின் கொள்கைகள் மீது, திராவிட இயக்கத்தின் மீதும் மாசற்ற பற்றும் பாசமும் கொண்ட ஐயா சத்யராஜ் அவர்களையும், இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னன், மறைந்தும் மறையாமல் அனைவரின் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் மறைந்த நடிகர் திலகம் அவர்களின் இளைய மகன் அண்ணன் பிரபு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, சூரிய மகள் விருதினை பெற வருகை புரிந்துள்ள சாதனை மகளிர் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பகுதி கழக செயலாளர் அவர்களையும் மற்றும் அணிகளின் நிர்வாகி அவர்களையும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெண் மாமன்ற உறுப்பினர்களும் மகளிர் அணி தொண்டர் அணி நிர்வாகிகளுக்கும், மேலும் நன்றி உரை வழங்க வருகை தந்துள்ள முனைவர் அன்பிற்கினிய சகோதரி அக்கா பர்வீன் சுல்தானா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மனிதநேய விழாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு மகளிர்களை அங்கீகரிக்கும் விதமாக இன்றைக்கு சூரிய மகள் என்ற விருதுகளை வழங்க இருக்கிறோம். இதற்கு முன்னாலாக நம்முடைய தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை பற்றியும் திராவிட மாடல் அரசை பற்றியும் கிட்டத்தட்ட தமிழ் மகள் என்ற தலைப்பில் 18 கல்லூரி மாணவர்களுக்கிடையே வந்து பேச்சு போட்டிகள் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதுமே பெண்கள் சூழக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளுமே காரணம் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சாதனை படைத்து விருதுகள் வாங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, சிறப்பு செய்திருக்கும் அந்நியார் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வரவேற்பினை தெரிவித்து நன்றியும் தெரிவித்து வருக வருக என்று மீண்டும் வரவேற்கிறேன். நன்றி.